ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து, அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம். தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் நாசலம் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறார். பஞ்சர்னஸ் கதை சொன்னப்போ அப்போல்லாம் என்னென்னா ரெகுலராக ரைட்டு நம்ம மேலே நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்கிறாரு. அந்த கம்பெனி படம் பண்ணுற முடிவு பண்ணியாச்சு. ஒரு வரி கதை கேட்டுக்க போகிற போய் பாங்குறோட சாயந்தரம் அவ்வளோதாங்க இருந்த காலகட்டம் நடிகர்கள். அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு. ரஜினிகாந்த் படம் ஆரம்பிச்சாச்சு. படம் ஆரம்பிச்சு ஒரு 5-6 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோன்னு ரஜினிகாந்துக்கு தெரியுது, ஆக நம்மளை வச்சு செய்கிறாங்க, இது வேலைக்கு ஆகாது இந்த படம் அப்படின்ட்டு. ஆனால் யார்கிட்ட சொல்கிறது? பஞ்சன் தான் நடிக்க சொல்லியிருக்காரு. அவருடைய தயாரிப்பு. பஞ்சனை கூப்பிட்டு இது வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல, இது எனக்கான படமாக இல்லை அப்படின்னொன்னே பஞ்சன் வந்து ஏன் அப்படின்னு, இல்லை என்னையை வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த படம் தம்பிக்கு இந்த ஊர், என்னையை வச்சு இந்த படமெல்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மாட்டு வாழை தூக்கி நான் மணி பார்க்குறேன், சாணி வச்சு ராட்டி தட்டுறேன், நீங்கள் ஏதோ காதல் கதையை நீங்கள் மாதவி இருக்காங்க, நீங்கள் அப்பா சண்டே, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நிற்கிற மாதிரி தெரியல, நான் தாங்குவேனா இதுக்கெல்லாம் அப்படின்னோடனே பஞ்சனை சொன்னார் ரஜினி, எல்லா ஹீரோவுக்கும் 2 சண்டை வைக்கிறோம், அதிகபட்சம் 3 சண்டை, நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறதால உனக்கு 5 சண்டை வைக்கிறோம். இப்போவே 5 சண்டை 1984 இப்போவே 5 சண்டைனா அடுத்த 5 வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவேன் நீ? 14 ரீலுக்கு 14 சண்டையா? அதனால காமெடி பண்ணு, அதான் நீ தில்லுமுல்லாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னு. இல்லை அது வந்து அமோல் பல்லக்கர் நடித்து ஏற்கனவே ஹிந்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினது, சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது, இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னோடனே சரி இந்த படம் ஓடல, என்ன பிரச்சனை ஆகணும், என்ன பிரச்சனை ஆகும், ஒன்றும் ஆகாது அப்படின்னா ரஜினி. யாருக்குப்பா பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை, நீ தான் தயாரிப்பாளர், என்னை வச்சு இது எடுக்கிறேங்கிறீங்க, ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன், நீ இந்த படத்தை நடி, இந்த படம் ஓடும். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம்னு ஒன்று இருக்கும்ல, அது வரைக்கும் உன்னால் காமெடியை விடவே முடியாது, நீ 15 நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்கிற மாதிரி ஆகிடும், அதனால் நீ இதை நடி அப்படின்னு பஞ்சநாதத்துடைய கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கு இந்த ஊர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.